ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்னோடய சின்ன குட்டி கார்டனில் குட்டியாக ஒரு அறுவடை பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இது ஒயிட் வெண்டை. இது எல்லாமே செடி ரொம்ப ஒசரமாக வளர்ந்தாச்சு. ஆனாலும் காய் கிடைக்குது. 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா எனக்கு 5-6 காய் கிடைக்கும். பாருங்கள், இன்றைக்குமே 5 காய் கிடச்சிது. இது முத்தி போச்சு, அதனால் அது பறிக்க வேண்டாம், விதைக்காக விட்டாச்சு. இது காராமணி, நடு பேருன்னு சொல்லுவாங்க எங்கள் சைடில் எல்லாம். பாருங்கள், தன்னாடி முளைச்சிதானாலுமே இன்றைக்குமே 6 காய் கிடச்சிருக்கு. ஒரு பொரியலுக்கு 10 காய் உண்டுன்னா போதும். நமக்கு வீட்டுக்கு 2 பேர் தான், அதனால் நம்ம தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். மாடிக்கு தண்ணி ஊற்ற போனாலும் 2 மிளகாவது பறிக்காமல் வரமாட்டேன், ஏன்னா அது பழுத்திருக்கும். மிளகு பாருங்கள், வீட்டுக்கு தேவையான மிளகெல்லாம் கிடைக்கும். இன்றைக்கும் கொஞ்சமாக பறிக்க போகிறேன். நீங்களும் இது மாதிரி கொஞ்சம் செடி நம்ம கார்டனில் மேலே இல்லை கீழே எங்கே இடம் இருக்கோ நடுங்க. ஏன்னா இதுக்காக நான் எதுவுமே பெருசாக செலவு பண்ணலை. வீட்டில் கிடைக்கிற வேஸ்ட்டு தண்ணி, அரிசி கழுவுனது, பருப்பு கழுவுன தண்ணி, அதை தான் நான் விடுறேன். அது மட்டும் இல்லை, பேகுமே அரிசி பேக் இருக்கும் இல்லையா, அதை நான் க்ரோ பேக் மாதிரி தச்சு வச்சுருக்கேன். இல்லை காலி பக்கெட்டு, உடஞ்ச பக்கெட்டு, அந்த மாதிரி இதில் தான் நான் வச்சுருக்கேன். நமக்கு வீட்டில் விளையிற இந்த சின்ன காய்கறிகளை பார்க்கும்போது, சமைக்கும்போது அவ்வளோ சந்தோஷம். அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.